மலேசியாவிற்குள் நுழைய வைகோவுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து மதிமுகவினர் சென்னையில் உள்ள மலேசிய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? 1வது தெருவில், அதாவது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மலேசிய நாட்டிற்கு திருமண விழாவில், குறிப்பாக அந்த நாட்டுடைய மாநில துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு இல்ல திருமணத்தில் பங்கேற்க சென்ற வைகோவுக்கு இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக இங்க இருப்பவர்கள் சொல்றார்கள். குறிப்பாக அவர்கள் சற்று முன் நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மகேந்திரிடம் பேட்டி எடுத்த போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இந்தியனுக்கே இது அவமானமாக இருக்கக்கூடிய செயல். ஏனென்றால் அவர் இந்தியன், ஒரு இந்திய பிரஜைக்கு ஒரு இங்கே உள்நாட்டில் விசா கொடுத்துவிட்டு அந்த நாட்டுக்கு செல்லும் பொழுது ஏன் மறுக்கிறார்கள்? ஏற்கனவே அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எம்பசியில தான் விசா வாங்கியிருக்காரு. அப்பயே சொல்லியிருந்தா அவர் போயிருக்க மாட்டார்ல, ஏன் அங்க போய் அவரை அலட்சியப்படுத்தணும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இன்னொன்று சொல்வது, சுஷ்மா ஸ்வராஜ், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதும் இவருடைய கோரிக்கையா இருக்கிறது. குறிப்பாக மதிமுகவினர், 3 மாவட்ட மதிமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை குறிப்பாக ஏன் அவரை ஆபத்தை, குறிப்பாக வைகோவை அனுமதிப்பது எப்படி மலேசியாவுக்கு ஆபத்து ஆகும் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். குறிப்பாக பெரும்பாலானோர் கருப்பு சட்டையை அணிந்து வந்திருக்கிறார்கள், கருப்பு கொடியை அணிந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை இந்த பகுதியில் போக்குவரத்து, செனடாப் தெரு, குறிப்பாக சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான டிராபிக் உள்ள ஏரியா, அந்த அடிப்படையிலே இப்போ போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படலாம். மற்ற பகுதிகளில் டிராபிக் ஏற்பட்டிருக்கிறது, அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செனடாப் தெரு முழுவதுமாக பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தெருவின் உள்ளதான் மலேசிய தூதரகம், துணை தூதரகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சவுத் ஜேசி என்று சொல்லக்கூடிய அன்பு IPS தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடையாறு துணை ஆணையர் சுந்தரவடிவேலு, டி நகர் துணை ஆணையர் சரவணன் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் மேற்பார்வையில் இங்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. காயத்ரி, தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.